ஏழை, பணக்கார, நடுத்தர குடும்பத்தினர் இப்படி பாரபட்சமே பார்க்காம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஆசை, கனவு சொந்தமா ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிறது தான். பட் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அது கஷ்டமா என்ன? இல்லவே இல்லை. ஹோம் லோன் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் நமக்கு இருக்கிறதுனால யாரு நினைச்சாலும் இப்போ சொந்தமா வீடு வாங்கிட முடியும். ஓகேப்பா, ஆசைப்பட்டபடி நான் சொந்த வீடு வாங்கிட்டேன் அப்படின்னா மட்டும்தான் நம்ம வாழ்ற இந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் ஏற்படும் அப்படிங்கிற லெவலுக்கு எல்லாருடைய மைண்ட் செட்டுமே இருக்கு. இப்போ ஹோம் லோன் ஆசைப்பட்டு வாங்கியாச்சு. பட் அந்த ஹோம் லோனை திருப்பி கட்டும்போது 20 வருஷமோ 30 வருஷமோ ஆகும்போது வருடங்கள் ஆக ஆக ஓ மை காட், இவ்வளோ தூரம் இன்னும் கட்டணுமா அப்படின்னு ஒன்று தோணும்ல. பட் இந்த வீடியோல ஹோம் லோனை எவ்வளவு சீக்கிரமா உங்களால திருப்பி செலுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகளை நான் சொல்லிக் கொடுக்க போறேன். வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் மணி சேனல். நான் உங்க யுவராணி. ஃபார் எக்ஸாம்பிள் 50 லட்சம் ரூபாய்க்கு லோன் வாங்குறீங்க. ஓகேவா? டென்யூர் பீரியட் 20 வருஷம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அஸ்யூம் பண்ணிக்கிறேன் 8% இன்ட்ரெஸ்ட் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா 50 லட்சம் ரூபா மட்டுமே நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் வித்தின் தி 20 இயர்ஸ். அந்த டென்யூர் பீரியட்ல 50 லட்சம் ரூபா நீங்கள் லோன் வாங்கியிருக்கீங்க பிரின்சிபல் அமௌண்ட் அப்படின்னா 50 லட்சம் ரூபா நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கட்டி மொத்தமாக 1 கோடி ரூபா நீங்கள் பேங்க்குக்கு கட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் வாங்கின லோன் என்னமோ 50 லட்சம் தான், பட் நீங்கள் திருப்பி செலுத்த போகிறது 1 கோடி ரூபா. இது நமக்கு தேவையா? இந்த 1 கோடி ரூபாயை நம்மளால கம்மி பண்ண முடியுமா? 50 லட்சம் நம்ம கிட்ட இல்லைன்ற பட்சத்தில் தான் நானே லோன் வாங்கி வீடு வாங்குறேன். அப்படி இருக்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு 50 லட்சம் போய் நான் லோனை கட்டணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்க மனசுல இருக்கு அப்படின்னா இந்த வீடியோ நிஜமாவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஹோம் லோன் அப்படிங்கும் போது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 6%, 6.5, 7%, ஸோ இந்த மாதிரியான ரேஞ்சஸ்ல இருந்தது. பட் இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. 9%, 10%. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன தெரியுமா ஆகும்? இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆகும் போது இஎம்ஐ நம்ம கட்டுறோம் இல்லையா, அதுவுமே ஜாஸ்தி ஆகும். ரெண்டுமே இன்டர் ரிலேட்டடானது. இது ஜாஸ்தி ஆச்சுன்னா இதுவும் ஜாஸ்தி ஆகும். அப்படிங்கும் போது நம்ம கட்டக்கூடிய அமௌண்ட்டும் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? ஒன்று, இன்ட்ரெஸ்ட்டை கம்மி பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெண்டாவது, இஎம்ஐக்கு வேற ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் வே இருக்கா? இஎம்ஐயை ஜாஸ்தியாக கட்டினா கரெக்டாக இருக்குமா, இல்லை கம்மியாக கட்டினா ஜாஸ்தியாக இருக்குமா அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த இஎம்ஐ கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். அஸ்யூம் பண்ணி கூகுளில் ஹோம் லோன் இஎம்ஐ கால்குலேட்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா ஹோம் லோன் இஎம்ஐ கால்குலேட்டர் இந்த பேஜ் வந்ததுக்கு அப்புறமா லோன் அமௌண்ட் எவ்வளோ செட் பண்ணுறோம்? 50,000. டென்யூர் பீரியட் 20 வருஷம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 20 இயர்ஸ் இருக்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8% நான் போடுறேன். அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிபில் ஸ்கோரை டிபெண்ட் பண்ணி அது வேரி ஆகும். சிபில் ஸ்கோர் நமக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு கம்மியாக இருக்கும். ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு நம்ம மாதம் கட்ட வேண்டிய இஎம்ஐ எவ்வளோ அப்படின்னா 41,822 ரூபா மாதம் நம்ம இஎம்ஐ கட்ட போகிறோம். நம்ம பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ? 50 லட்சம் ரூபா. அண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ தெரியுமா கட்ட போகிறோம்? 20 வருஷத்துக்கு 50,37,280 ரூபா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் கட்டுறோம். ஸோ டோட்டலாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1,37,280 ரூபா நம்ம கட்ட போகிறோம். இப்போ டென்யூர் பீரியட் 20 வருஷம் அப்படின்னு வச்சிருந்தோம் இல்லையா? நெக்ஸ்ட் 30 வருஷம். என்னால் 20 வருஷத்தில் கட்டணும்னா இஎம்ஐ வந்து 41,000 சில்லற வருது. இவ்வளோ அமௌண்ட் என்னால் பே பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் 30 இயர்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா இஎம்ஐ எனக்கு கம்மியாக தானே வரும், அப்போ அதனால் கட்டி முடிக்க முடியுன்ற ஐடியா சிலருக்கு இருக்கும்ல. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டியது இருக்கும் அண்ட் டோட்டல் பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை சேர்த்து நீங்கள் எவ்வளோ கொடுக்க போகிறீங்க பேங்க்குக்கு அப்படின்றதையும் கால்குலேட் பண்ணலாம். சேம் லோன் அமௌண்ட் 50,000, டென்யூர் பீரியட் வந்து 20லேருந்து 30 இன்க்ரீஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், மாதம் கட்ட வேண்டிய இஎம்ஐ எவ்வளோ? 36,688 ரூபா தான். பிரின்சிபல் அமௌண்ட் 50 lakhs. பட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ கட்டுறோம்? 82,07,764 ரூபா இன்ட்ரெஸ்ட் மட்டும் நம்ம பே பண்ணுறோம். ஸோ டோட்டல் நீங்கள் கட்ட வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ? 1,32,07,764 ரூபா. ஸோ நீங்கள் டென்யூர் பீரியடை 20லேருந்து 30 வருஷமா இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது ஆப்வியஸாக நீங்கள் நினைக்கிற மாதிரி இஎம்ஐ கம்மியாக இருக்கும். பட் இன்ட்ரெஸ்ட் 82 லட்சம் ரூபா கட்டணும். அது மட்டும் இல்லை, டோட்டல் அமௌண்ட் நீங்கள் திருப்பி செலுத்துறது 1.3 crores கட்டணும். ஸோ ஒரு லோன் வாங்கும்போது ப்ராப்பராக பிளான் பண்ணி நம்ம வாங்கலை, திருப்பி செலுத்தலை அப்படின்னா ரொம்ப கஷ்டத்தில் போய் நம்ம தான் மாட்டிட்டு முழிப்போம். பார்த்துக்கங்க, 50 லட்ச ரூபா வாங்கினதுக்கு 1.3 crores நீங்கள் கட்டணும் அப்படிங்கும்போது டபுள் த அமௌண்ட் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ எப்போதுமே ஒரு லோன் வாங்குறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது எப்படி பே பண்ணணும், எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கான முழு ஐடியாவும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் போய் வாங்குங்க. இப்போ ஒரு எக்ஸல் ஷீட்டில் உங்களுக்கு நல்லா கிளியராக புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். லோன் அவைல் எவ்வளோ வாங்கியிருக்கோம் பேங்க்கில்? 50 lakhs. ஸோ 50 lakhs போட்டாச்சு. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் 8%. டேர்ம் இன் இயர்ஸ் எத்தனை வருஷத்துக்கு?
20 வருஷம். ஸோ 20 வருஷம் அப்படிங்கும் போது எவ்வளோ மாதம்? 240 மாதம். இஎம்ஐ இப்போ தான் நம்ம கால்குலேட் பண்ணோம், 41,822 ரூபா. ஸோ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ நம்ம பே பண்ணுறோம்? 5,37,000 ரூபா. பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ? 5 லட்சம் ரூபா. ஸோ டோட்டல் லோன் அமௌண்ட் எவ்வளோ நம்ம திருப்பி பே பண்ணுறோம்? 1,37,280 ரூபா. இஎம்ஐ எவ்வளோ கட்டணும் நீங்கள் மாதம் மாதம்? 41,822 ரூபா நீங்கள் இஎம்ஐ கட்டணும். ஸோ இஎம்ஐ 41,822 ரூபா அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அதில் எவ்வளோ திரும்ப எடுத்துக்கிறாங்க? 33,333 ரூபா எடுத்துக்கிறாங்க. பிரின்சிபல் அமௌண்ட்டா 8,488 ரூபா தான். நீங்கள் கட்டுற இஎம்ஐ 41,000, ஆனால் அந்த 41,000ல் 33,000 இன்ட்ரெஸ்ட்டுக்கு எடுத்துட்டு உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட்ல 8,000 மட்டும்தான் கழிப்பாங்க. என்னது இது அநியாயமா இருக்கு அப்படின்னு யோசிக்கலாம். ஸோ இஎம்ஐ நீங்கள் எவ்வளோ கட்டுறீங்களோ ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா 20% இந்த இஎம்ஐல இருந்து 20% மட்டும்தான் பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு எடுத்துக்குவாங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 80% இருக்கு இல்லையா, ஸோ அதை இன்ட்ரெஸ்ட்டுக்கு எடுத்துக்குவாங்க. இப்போ அவுட்ஸ்டாண்டிங் லோன் எவ்வளோ இருக்கு? 49,91,511 அந்த சம்திங் இருக்கு அவுட்ஸ்டாண்டிங் லோன். ஒரு வருஷம் ஆரம்பத்தில் ஸோ இப்படி தான் நடக்குது. ஸோ லோன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மாதம் நீங்கள் வந்து 50 லட்ச ரூபா வாங்கினதுக்கு பிரின்சிபல் அமௌண்ட் 8,488 ரூபா கட்டுறீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எப்பவுமே நம்ம ஒரு இஎம்ஐ கட்டுறோம் அப்படின்னா மேக்ஸிமம் பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கும் மினிமம் பர்சன்டேஜ் வந்து பிரின்சிபலுக்கும் தான் எடுத்துக்குவாங்க. பட் இது அடுத்தடுத்த மாதத்துக்கு அப்படியே கம்மியாகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 20% மட்டும் தான் பிரின்சிபல் அமௌண்ட் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அடுத்த மாதம் வந்து 21%, அடுத்து 22% அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் அமௌண்ட்ல இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவாங்க. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் 80% கொடுக்குறாங்க அப்படின்னா 79%, 78%, ஸோ அந்த மாதிரி கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த எக்ஸல் ஷீட்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த பிரின்சிபல் அமௌண்ட் ஃபர்ஸ்ட் மாசத்துல 8,400 ரூபா கட்டுறாங்களா, நெக்ஸ்ட் மந்த்ல பாருங்க 8,545 ரூபா கட்டுறாங்க, அடுத்தடுத்து 600 ரூபா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு பர்சன்டேஜா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அண்ட் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ இதே பேட்டர்ல நீங்க பே பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாசமும் எவ்வளோ சேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்மளே பார்க்க முடியும். கடைசியா 240வது மாசம் லாஸ்ட் மந்த் ஆஃப் அவர் அந்த இஎம்ஐ பே பண்றீங்க, உங்க லோன் பீரியட் முடிய போகுது அப்படிங்கிற பட்சத்துல லாஸ்டா நீங்க எவ்வளோ கட்டியிருக்கீங்க பாருங்க. இன்ட்ரெஸ்ட் 276 ரூபா எடுத்திருக்காங்க அண்ட் பிரின்சிபல் அமௌண்ட் 41,545 ரூபா எடுத்திருக்காங்க. அப்படியே ரிவர்ஸ்ல இருக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது மாசம் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு, பிரின்சிபல் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஆனா கடைசியில பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு, பிரின்சிபல் அமௌண்ட் ஜாஸ்தியாயிடுச்சு. அந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதுதான் இங்கே நடந்திருக்கு. ஸோ ஒரு ஹோம் லோன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு எப்படி இஎம்ஐ கால்குலேட் பண்ணுவாங்க, எப்படி அதை நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக பே பண்ணுறோம், ஆனால் அதில் அவங்க எப்படி பிரின்சிபல் அமௌண்ட் கால்குலேட் பண்ணுறாங்கன்றது எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்போ 20 வருஷம் கட்டும்போது 50 லட்சம் ரூபா எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கு. அப்போ நம்ம எப்படி இதுலேருந்து தப்பிக்கிறது, எப்படி கம்மி பண்ணுறது? இதுக்கான வழிமுறைகள் மொத்தம் 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா? நம்ம சேலரி, நம்ம வாங்குற சேலரி மூலமாவே நம்மளுடைய இஎம்ஐயை வச்சு கொஞ்சம் காசை கம்மி பண்ணலாம். அது எப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு ஒரு வருஷம் கழிச்சு ஒரு இன்க்ரிமெண்ட் போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இன்க்ரிமெண்ட் பண்ணமோ இல்லை ரீட்டைனிங் போனஸோ ஏதாவது உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் இருக்கு இல்லையா, ஸோ அதை நீங்கள் ஜாஸ்தி பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வருஷம் 8% கால்குலேட் பண்ணும்போது எவ்வளோ வந்துச்சு? 41,822 rupees. ஸோ இவ்வளோ தான் மாதம் நம்ம கட்ட வேண்டிய இஎம்ஐ. கரெக்டா? இப்போ இதில் 6% நம்ம அடுத்த வருஷம் ஆட் பண்ணுறோம். ஸோ 41,822 rupeesக்கு 6% கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு வருஷம் முழுக்க நீங்கள் 41,822 rupees தான் வந்து 12 மாதம் கட்டிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறமா 6% ஜாஸ்தி பண்ணுறீங்க அப்படிங்கும்போது 6% இது கால்குலேட் பண்ணால் 2,509 rupees இது ஆட் ஆகும். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸல் ஷீட்லேயே புரியும். ஸோ 13th month நீங்கள் வரும்போது 41,822 rupees இல்லாமல் ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக 2,509 rupees நீங்கள் ஆட் பண்ணி 44,331 rupees நீங்கள் டோட்டல் இஎம்ஐயாக பே பண்ண போகிறீங்க. ஸோ அதிலிருந்து தான் இன்ட்ரெஸ்ட் தனியாக பிரின்சிபல் தனியாக அவங்க கால்குலேட் பண்ணிப்பாங்க. ஸோ இப்படியே நீங்கள் அந்த 6% இன்க்ரீஸ் பண்ணி ஒரு வருஷம் முழுக்க கட்டினீங்க அப்படின்னா 44,331 rupees வந்து இஎம்ஐயாக பே பண்ணுவீங்க. இதே மாதிரி அடுத்த வருஷம் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வருது, அடுத்த வருஷம் உங்களுக்கு ஏதாவது பணம் கிடைக்குது அப்படின்னா அப்போ ஒரு 6% ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி எவ்வளோ கட்டிட்டு இருக்கீங்க? 44,331 rupees. ஸோ இதுக்கு வந்து 6% நீங்கள் போட்டு பாருங்க. 44,331 into 6 divided by 100. ஸோ போட்டிங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் கரெக்டாக வந்துருச்சு, 2,659 rupees வருது. ஸோ இதோட இந்த 44,331 ஆட் பண்ணிங்கன்னா
44,331 ஆட் பண்ணா எவ்வளோ வந்தது 46,991 rupees. ஸோ ஃபர்ஸ்ட் வருஷம் பேங்க்கினுடைய அந்த 8% இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீங்கள் இஎம்ஐ கட்டிட்டு இருக்கீங்க. ரெண்டாவது வருஷம் 6% இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் ஒரு இஎம்ஐ கட்டிட்டு இருக்கீங்க. மூணாவது வருஷம் மறுபடியும் ஒரு 6% இன்க்ரீஸ் பண்ணி ஒரு இஎம்ஐ கட்ட போறீங்க இல்லையா? அது எவ்வளவு அப்படின்னா 46,991 rupees தான் நீங்க இஎம்ஐ கட்ட போறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் உங்ககிட்ட கிடைக்கக்கூடிய காசை வச்சு இஎம்ஐ பர்சன்டேஜ் வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்க கட்டக்கூடிய அந்த டைம் பீரியட் இருக்குல்ல அது ரெடியூஸ் ஆகும். அது மட்டும் இல்ல நீங்க கட்டுற இன்ட்ரெஸ்ட்டுமே கம்மியாகும். இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா 240 மாசத்துல முடிக்க வேண்டிய அந்த லோன் டைம் பீரியடு ஜஸ்ட் 140 மாசத்திலே நம்மளால லோனை கட்டி முடிச்சிட முடியும். அதாவது 20 வருஷம் இருக்கக்கூடிய டென்யூர் பீரியட் 11 வருஷத்துக்குள்ளேயே ஹோம் லோனை உங்களாலேயே சீக்கிரமா கட்டி முடிச்சிட முடியும். 240 மாசத்துக்கான டென்யூர் பீரியட் நீங்க ஒரு லோனை கட்டுறீங்க அப்படின்னா 50,37,000 ரூபாய் நீங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். அண்ட் பிரின்சிபல் அமௌண்ட் ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த 50 lakhs நீங்க பே பண்ணணும். கரெக்டா? ஸோ டோட்டலா எவ்வளவு கட்டணும்? 1,37,280 ரூபாய். ஆனா இப்போ நான் சொன்ன இன்கிரிமெண்ட் இஎம்ஐ ஸ்ட்ராட்டஜி மூலமா நீங்க கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா டோட்டலா நீங்க கட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு தெரியுமா? 31,03,779 ரூபாய் மட்டும் தான் நீங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். ஸோ இது மூலமா நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய லாபம் எவ்வளவு அப்படின்னா 18,88,426 ரூபாய். அதாவது நியர்லி 19 லட்சம் ரூபாயை நம்மளால சேமிக்க முடியும். இந்த இன்கிரிமெண்ட் இஎம்ஐ ஸ்ட்ராட்டஜி மூலமா நம்ம பண்றதன் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய கெயின் எவ்வளவு அப்படின்னா 19 லட்சம். அண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கட்டுறோம் அப்படின்னா 31 லட்சம் மட்டும் தான் கட்டுறோம். 50 லட்சம் கட்ட வேண்டிய இடத்துல இந்த இஎம்ஐ ஸ்ட்ராட்டஜி மூலமா 31 லட்சம் ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட சேவிங்ஸ் 19 லட்சம். ரெண்டாவது ஆப்ஷன் போனஸ். அதாவது ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கிறீங்க இல்ல உங்களுக்கு லம்சமா ஒரு அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வச்சு கூட நம்மளுடைய ஹோம் லோனை ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அதுக்கான வழி என்ன தெரியுமா? இப்போ லம்சமா உங்களுக்கு ஒரு 1 லட்ச ரூபா கிடைச்சிருக்குன்னு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வருஷத்துக்கு நம்ம கையில் போனஸ் இல்லை. ஸோ பேங்க்ல எவ்வளோ இஎம்ஐ சொல்லியிருந்தாங்களோ அதை அப்படியே நம்ம கட்டிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒரு வருஷம் முடிவில் அதாவது 12 மாதம் முடிஞ்சிருச்சு. 13வது மாசத்துல நான் போனஸ் ஆட் பண்ணுறேன். எவ்வளோ ஆட் பண்ணுறேன்? 1 லட்ச ரூபா ஆட் பண்ணுறேன். ஸோ 13வது மாதம் நம்ம 1 லட்ச ரூபா ஆட் பண்ணிட்டோம். ஸோ 13வது மாதம் நம்ம 1 லட்ச ரூபா போனஸை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுடைய டேர்ம் அண்ட் மந்த்ஸ் அந்த டென்யூர் பீரியட் வந்து 240 மாதம் இருந்தது. பார்த்தீங்கன்னா லோனை நம்ம 230 மாதத்துலேயே கிளியர் பண்ணிட முடியும். ஸோ 13வது மாதம் 1 லட்ச ரூபா போடுறதன் மூலமா நம்ம 10 மாசத்தை சேவ் பண்றோம். ஸோ போனஸா ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கையில் இருக்கக்கூடிய 1 லட்சம் ரூபாயை நம்ம போனஸை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட டென்யூர் பீரியட் வந்து 240 மாசத்துலேருந்து 230 மாசமா மாறிடும். ஆனால் அதே மாதிரி நம்ம கட்டக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 46,99,488 ரூபாய் ஆயிடும். அண்ட் நமக்கு இதனால எவ்வளோ லாபம் வந்திருக்கு அப்படின்னா 3,18,000 சில்லற ரூபா வந்து நமக்கு லாபம். ஸோ ஒரே ஒரு தடவை மட்டும் நம்ம லம்சமா ஒரு 1 லட்ச ரூபா போடுறதன் மூலமா 240 மாசம் கட்ட வேண்டிய இடத்துல 230 மாசம் தான் கட்டும். ஒரு 10 மாசம் நமக்கு சீக்கிரமாவே லோன் முடிஞ்சிடும். அது மட்டும் இல்ல 3 லட்சத்துக்கிட்ட நம்ம சேமிக்கிறோம். அதே மாதிரி ஒரு 2 வருஷம் கழிச்சோ 3 வருஷம் கழிச்சோ நம்ம கையில ஒரு 6 லட்சமோ 7 லட்சமோ இருக்கு அப்படின்னா அந்த அமௌண்ட்டை டோட்டலா நீங்க போனஸ் ஆட் பண்ணும்போது இன்னமும் கூட உங்களுடைய லோன் பீரியட் கம்மியாகும் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் கம்மியாகும். நிறைய சேவ் பண்ணலாம். பட் இந்த ப்ரீபேமெண்ட் பண்றதன் மூலமா இந்த 4% அந்த மாதிரியான பர்சன்டேஜ் வந்து ஒவ்வொரு பேங்க்குக்கும் டிபெண்ட் பண்ணி சில பர்சன்டேஜ் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த பர்சன்டேஜ் எடுத்துப்பாங்க. பட் இருந்தாலும் அது பரவாயில்ல. முடிஞ்ச அளவுக்கு ஹோம் லோனை எந்த அளவுக்கு சீக்கிரமா கிளியர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமா கிளியர் பண்ணாதானே நமக்கு நல்லது. பிகாஸ் டென்யூர் பீரியட் ஜாஸ்தியாக நம்ம கட்டக்கூடிய இன்ட்ரெஸ்டும் ஜாஸ்தி, நமக்கு தலைவலியும் ஜாஸ்தியாகும். ஸோ அதனால செகண்ட் பாயிண்ட் போனஸ் உங்ககிட்ட எக்ஸ்ட்ராவா இருக்கு அப்படின்னா அந்த அமௌண்ட்டை போட்டு உங்களுடைய லோனை சீக்கிரமா க்ளோஸ் பண்ணிடுங்க. மூணாவது அடிஷனல் இஎம்ஐ. எஸ், இஎம்ஐயை நம்ம அடிஷனலா பே பண்றதன் மூலமா நமக்கு ஒரு அற்புதமான ஒரு விளைவு ஏற்படும். அதனால நான் லாஸ்டா வந்து சொல்றேன் என்ன தெரியுமா? எப்போதும் போல லோன் அவைல் நமக்கு எவ்வளோ 50 லட்சம் ரூபா. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம அசியூம் பண்ணிருக்கோம் 8%. ஸோ டேர்ம் இன் இயர்ஸ் எவ்வளோ? டென்யூர் பீரியட் 20 வருஷம். மாசம் எவ்வளோ? 240. ஸோ இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா நல்லா பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் அந்த ஒரு வருஷம் 12 மாசம் வரைக்கும் எப்போதும் போல இஎம்ஐயா 41,822 rupees நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம். பட் அந்த 13th மந்த் மட்டும் இஎம்ஐயை டபுள் டைம் பே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாசத்துக்கான இஎம்ஐ எவ்வளோ? 41,822 ரூபாயா? ஸோ நம்ம அந்த 13th மந்த் மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் ஒரு 41,822 ரூபா நம்ம ஆட் பண்ணணும்.
கட்டணும் சேர்த்து. அப்படி கட்டும்போது நமக்கு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் ஏற்படும். அதுவும் அந்த 13வது மாதம் மட்டும்தான் நம்ம வந்து 2 தடவை இஎம்ஐ கட்டுற மாதிரி. ஒரு இஎம்ஐ 41,000 இன்னொரு தடவை 41,000 சொல்லிட்டு நம்ம 82,000 கிட்ட அந்த 13வது மாதம் மட்டும் கட்டினா போதும். அதன் மூலமா ஏற்படக்கூடிய மாயாஜாலம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான். அதாவது நீங்க இப்படி இஎம்ஐ பே பண்றதன் மூலமா 240 மாசத்துக்குள்ள முடிக்க வேண்டிய இஎம்ஐ 203 மாசத்துக்குள்ளே முடிச்சிடலாம். அதாவது 16 வருஷத்துக்குள்ள முடிச்சிடலாம். 20 வருஷம் கட்டும்போது நம்ம கட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஆனா இஎம்ஐ இந்த 13வது மாசம் மட்டும் எக்ஸ்ட்ரா கட்டுறதன் மூலமா நமக்கு 4 வருஷம் சேவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, டோட்டலா நம்ம கட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு தெரியுமா? 41 லட்சம் தான். அண்ட் இதன் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய கெயின் வந்து 8 லட்சம் ரூபாய் நம்ம சேமிக்கலாம். ஸோ இந்த 3 பிளானுமே நீங்க மனசுல வச்சுக்கிட்டு ஹோம் லோன் வாங்குங்க. ஸோ இந்த 3 ஆப்ஷனும் பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்ல நீங்க லோன் வாங்கியிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இது அப்ளிகபிள். ஸோ நிஜமாவே நீங்க ஹோம் லோன் வாங்க போறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு போங்க. அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஹோம் லோன் வாங்கியிருக்காங்க, அந்த லோனை ரீபேமெண்ட் பண்றதுல கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி இந்த ஒரு ஐடியாவை ட்ரிக்ஸை ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஃப்ரீடம் தமிழ் மணி சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஸோ அதுக்கு ஒரு லோன் வாங்கணும். லோன் வாங்கி எந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், எந்த பிசினஸ் பண்ணா நமக்கு அதிகமான ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்ற ஃபுல் டீடைலுமே நம்மளுடைய ஃப்ரீடம் ஆப்ல உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக எக்கச்சக்கமான மென்டாஸ் இருக்காங்க. ஸோ இப்போவே ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.